ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. என்னென்னா வாரம் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி இது, அதாவது ஈஸியாக ஓசியில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லோரும் வாங்குறதுனால நம்மளுக்கு அதே வருது நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் வாரம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இவங்கெல்லாம் வராமே இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடாமல் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கை அப்படியே பரபரன்னு இருக்கும். ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் முன்னாடி நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சேனல்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. என்னென்னா அவங்கள வந்துட்டு, அதாவது அங்கே யாரெல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தப்பிக்கிறாங்க. இந்த விக்கல் சக்கரம்லாம் கிட்டத்தட்ட 4 வாரமாக வரவே இல்லை. இதில் வேறு வந்துட்டு பார்வதியோட மூஞ்சியில் கறியை பூசதுக்காகவே எனக்கு அடுத்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றது இன்னும் நடக்குது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி சும்மா தான் இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வெளியே வந்தால் சும்மா இருக்கலாம்ல. இந்த பருத்தி மட்டும் அங்கே இருந்தானே இங்கே இருந்தானன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அரோரா துஷார்லாம் வந்துட்டு அவர் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டார், நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மாதிரி தான் அங்கே இருக்கீங்க, என்ன ஒன்று கொஞ்சம் ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ரம்யா ஜோவும் வராமல் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி மொத்தமாக தூக்கி வந்து உள்ளே போட போகிறாங்க போல இருக்குது. அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி தவிர்த்து மொத்தமாக உள்ளே வர மாதிரி இருக்குமோ அப்போ மாதிரியே தோணிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி வருத்தமான ஒரு சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு வரும். ஏன்னா எல்லாருமே உள்ளே வந்தாங்கன்னா ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு சில பேர்லாம் பல்காக தூக்க போகிறாங்கன்றாங்க. பல்காக என்னையா சொல்கிறீங்க? இது வரைக்கும் டபுள் எவிக்ஷன் தான் பல்காக நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விக்கல் சேர்க்கம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அரோரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல, துஷார் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இதில் ரம்யா ஜோ வேறு அடடடடா, நாங்கள் வெளியில் அங்கே அந்த மாதிரி இங்கே வேற மாதிரி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, நான் மாணிக் பாஷா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு பிடிச்சி வெளுத்து விட்டாப்பில் நம்ம விஜய் சேதுபதி. ஸோ நாளைக்கு இந்த நாமினேஷன் இது ஈவினிங் தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்க்கு வராங்கன்ற விஷயங்கள் அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது வைல்ட் கார்டு தவிர்த்து அப்படின்னு இருக்குது. வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தால் செம்ம மாதம் இருக்கும்ல. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சப்போஸ் இல்லைனா கூட இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா, சப்போஸ் எல்லாருமே வரணும், சப்போஸ் அந்த மாதிரியும் இல்லைனா கூட விக்கல் சக்கரம் கண்டிப்பாக உள்ளே வரணுன்றது என்னோடய கருத்து. அதேமாதிரி கெமி கண்டிப்பாக வரணும், அதேமாதிரி அரோரா கண்டிப்பாக வரணும், துஷார் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இவங்களாம் வந்தால் தான் இந்த மாதிரி டபுள் எவிக்ஷனோ இல்லை சிங்கிள் எவிக்ஷன் ஏதோ சம்திங் இந்த மாதிரி போகும். இல்லைனா கொஞ்சம் நல்லா விளாடுங்க. இப்போ என்னை கேட்டிங்கன்னா கலரசு போனார் பாருங்க, அவரை விட வந்துட்டு மொக்கையாக வந்து உள்ளே வந்து அரோரா இருக்காங்க, துஷார் இருக்கார். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க போனோமான்றது என்னோடய கேள்வி. ஏன் விக்கல் சக்கரமும் அப்படி தான். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா கலை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதில் கூட பெருசாக இது இல்லையா, ஏதோ விக்கல் சக்கரம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக ஹல்க்கு மாதிரி இருக்கிற காரணத்தினால தள்ளி விட்டுறாரு. மற்றபடி இந்த அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வச்சாங்க. அதில் அவரால் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சுதா? இல்லையே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த 4 பேரில் கை வச்சு தயவு செஞ்சு அமுச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா கேம் சுவாரஸ்யமாக போகும். யாருன்னா விக்கல் சக்கரம், துஷார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்கெல்லாம் இந்த ரம்யா ஜோ கூட அமுச்சு விட்றது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் நாமினேஷன்ஸில் யாரெல்லாம் கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரவீன் உள்ளே வந்துடுவார். ஏன்னா கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு குத்துவாங்க. கெமியை கண்டிப்பாக குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கெமிக்கு வியானாக்கா அப்பப்போ முட்டிகிட்டே இருக்குது. சரிங்களா? சுபிக்ஷாவை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு கஷ்டம், வியானா வர்றதுக்கும் கஷ்டம். ஏன்னா நல்ல பேர் வாங்கிட்டாங்க, அவங்ககிட்ட வர மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல் சக்கரம் கண்டிப்பாக வந்துடுவார். கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறனால தப்பிச்சாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கனி உள்ளே வருவாங்க. அதேமாதிரி சபரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சபரியை வச்சு செஞ்சு விட்டாங்களா, அது ஒன்று. திவாகர் கண்டிப்பாக வருவார், ஏன்னா நடுவில் வராமே இருந்தார். ஸோ கண்டிப்பாக திவாகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமருதீன் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போன வாரம். அப்படின்னும் போது அவரை வந்து யாரும் அட்டாக் பண்ணவும் மாட்டாங்க. விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்பு கேங் அப்படியே வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் வரணும் அடுத்த வாரம், இல்லை மொத்தமாக கழிச்சிட்டு எல்லாரையும் வந்து தூக்கி நாமினேஷனில் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.